பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் ராஜேஸ்வரியின் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர். அற்புதம், ஆனந்தம். அன்பர்களே, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை. நாங்கள் டைவர்ஸ் போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ டிவோர்ஸ் கேட்குற அளவுக்கு பிரச்சனை முத்திருச்சு. நீங்கள் பேசுறது எனக்கு புரியுது. என்னங்க இந்த காலத்தில் இது ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறீங்க. இது எடுத்தவொடனே 90 சண்டேன்னு வந்தாலும் இது தானங்க பேசுகிறாங்க எல்லாரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேரள விழுவுது. சரி, அப்படி கூட எடுத்துக்கலாம். அது ஆனால் நல்லது இல்லை. அதுக்காகத்தான். அதனால வாழ்க்கைங்கிறது இனிப்பாக இருக்கணும், கசப்பாக இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான். அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை. வேலை ஆட்களுக்கும் நம்முடைய பணியாளர்களுக்கும் நமக்கும் ஒற்றுமை இல்லை. இந்த வேலை செய்ய போகிற இடத்துல அந்த முதலாளிக்கு நமக்கும் ஒற்றுமை இல்லாமல் போகுது. அதாவது சண்டை. அதாவது எங்கே போனாலும் மன ஒற்றுமை இல்லாமல் போகுது. எங்கே போனாலும் பிரச்சனையாகுது. அப்போ எல்லாரோடவும் நம்ம எந்த இடத்துக்கு எதை தொட்டாலுமே சரியில்லை. இப்போ அது வசியம் வேணும். அதாவது நமக்கு அதெல்லாம் கை கூடணும். அதாவது என்ன வசியம்னா என்ன? நம்மளோட இணங்கி இருக்கணும். நம்ம விரும்பினவங்க நம்மளோட இணங்கி இருக்கணும். நம்ம போய் செய்கிற தொழில் சிறக்கணும். அது இணங்கி, அந்த தொழில் இணங்கி வரணும். இந்த மாதிரி ஒரு லாபகமான ஒரு நம்பகமான ஒரு வாழ்க்கை திறன் நமக்கு வேணும். அதுக்கு என்ன செய்வது? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? செலவில்லாத பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கு. சித்தர்கள் சொன்னதுதான். இது ரொம்ப 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 எளிய முறை. ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும். எவ்வளோ நாள் அப்படின்னா 90 நாள் தொடர்ந்து செய்யணும். அப்போ 90 நாள் என்ன செஞ்சால் இந்த மாதிரி நமக்கு ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எங்கே போனாலும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு அற்புதமான வழி. மிளகாய் செடி இருக்கு பார்த்தீங்களா? மிளகாய் செடி. இந்த மிளகாய் செடிக்கு காப்பு கட்டணும். மிளகாய் செடிக்கு காப்பு கட்டணும். அதே மாதிரி மிளகு செடின்னு ஒன்று இருக்கு. மிளகு செடி உங்களுக்கு கிடைச்சாலும் இந்த மலைவாழ் மக்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கும். மலையோரங்களில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மிளகு செடிக்கும் மிளகாய் செடிக்குமே ரெண்டுக்குமே உள்ள பவர் ஒன்று தான். அதே மாதிரி அருகம்புல் வேருக்கும் அந்த பவர் உண்டு. அருகம்புல்லுடைய வேர் நிறைய, அதெல்லாம் ஒரு பிடிச்ச அருகம்புல் வேர்லாம் ஒரு பிடிச்சபடி இருக்கணும். வேர் அந்த அளவுக்கு நீங்கள் செய்யணும். இதுக்கு எதுவுமே மந்திரகந்திரம் இதில் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. மிளகாய் செடிக்கோ அதுக்கோ காப்பு கட்டுறதுலாம் இதில் எதுவுமே இல்லை. ஏன்னா மிளகாய் செடிக்கும் மிளகுக்கும் காப்பு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இது அமாவாசையில் மட்டும்தான் எடுக்கணும். அமாவாசையில் மட்டும்தான் மிளகாய் செடி வேரை எடுக்கணும், மிளகோட வேர் எடுக்கணும், அருகம்புல் வேர் எடுக்கணும். இதுல 3 பேருமே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. முப்பெரும் வேர்கள். இது எல்லாமே வெள்ளத்துணி அப்படியே கொண்டாந்து வெள்ளை துணியில் அப்படியே கட்டி வீட்டு முற்றத்துல முன்னால கட்டி விட்டுறணும். கட்டி விட்டு சாம்பிராணி புகை வாரம் வாரம் கொடுக்கணும். எந்த மந்திரமும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சாம்பிராணி புகை கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்துக்கிட்டே வந்தாலே பிரச்சனைகள் அதுவே அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அது பூரா மாறிடும். ஆனா இது கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க இங்கதான் பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா நீங்க மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது இந்த 90 நாளுமே. அதுதான் உண்மை. அதாவது அதாவது உங்களுக்கு மதுவும் புகையும் கூடாது. இது ரெண்டும் இருந்தா இது வேலை செய்யாது. ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களுடைய மதிமயக்கம், உங்களுடைய புத்தியை மாற்றக்கூடிய எந்த விஷயங்களையும் நீங்க பண்ணீங்கன்னா அங்க வேலை நடக்காது. அதுதான் மது குடிக்கக்கூடாது. மாமிச உணவுகள் கூடாது. மது மாமிசம் ரெண்டுமே ஆகவே ஆகாது.
புகையும் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி புகை வாடை இல்லாமல், மது வாடை இல்லாமல், மாமிச வாடை இல்லாமல் அந்த வீடு அந்த 90 நாள் கரெக்டாக வச்சுருந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாட்டேன். கிடைக்கலங்க, மிளகு செடி கிடைக்கலங்க அப்படின்னா ஒரு வேர் கூட போதும், அது போதும். ஏதோ ஒரு வேர், 3 வேர் கிடைச்சா ரொம்ப விசேஷம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் சந்தேகத்தை தீர்த்துட்டேன். ஆக இது மாதிரி செய்து பாருங்கள். உங்களுடைய அந்த இல்லறத்தில், அதாவது உங்களுடைய அந்த குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். கண்டிப்பா அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். மனநிலையில் மாற்றம் ஏற்படும். ஆகவே அன்பர்களே, சிறப்பாக செய்து அற்புதமாக வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.